அப்படி ஒரு மழைய எங்கேயுமே பார்த்ததில்ல. குளத்த கவிழ்த்து ஊத்துன மாதிரி மழை தார தாரையா பெஞ்சிட்டு இருந்துச்சு. 3 நாட்களா தொடர்ந்து மழை பெஞ்சதுனால பறவைகள் கூட்ட விட்டு கூட வெளியில வரல. நிலைமை இப்படி இருக்க அந்த பலத்த காத்துல 2 மாங்கொட்டைகள் அடித்து வரப்பட்டுச்சு. ராஜாவூருங்கிற கிராமத்துக்கு வந்துச்சு. முதல் மாங்கொட்டை இப்படி சொல்லுச்சு, ஆஹா, இந்த ஊர் எவ்வளவு அற்புதமா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் அமைதியாவும் இருக்கு. அதுக்கு 2வது மாங்கொட்டை, எந்த ஊரா இருந்தா நமக்கு என்ன, அதே மண்ணுதான் இங்கேயும், அப்படி ரொம்ப சோர்வா சொல்லுச்சு. இந்த மண்ணுல முளைச்சு எல்லாருக்கும் சுவையான பழங்கள் கொடுத்து பறவைங்களுக்கு புகலிடம் கொடுத்து சந்தோஷமா இந்த ஊர்ல வாழ போறேன். இப்படி அந்த ஊரையும் ஊர் மக்களையும் பார்த்து சொல்லுச்சு. முதல் மாங்குட்டை இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது 2வது மாங்குட்டையோ முகத்தை ரொம்ப வாட்டமா வச்சுக்கிட்டு, எனக்கு அந்த பொறுமை எல்லாம் இல்ல, நான் ஏன் கஷ்டப்படணும், நான் கஷ்டப்பட்டு பழம் எல்லாம் கொடுத்தா இந்த பக்கமா போறவங்க வரவங்க எல்லாம் பறிச்சுட்டு போயிருவாங்க, நான் வெயில்ல காஞ்சிட்டு இருந்தாலும் அவங்க நிழல்ல இளைப்பாருவாங்க, இந்த ஜனங்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு, அப்படி ரொம்பவும் கஞ்சத்தனமா பேசுச்சு. இதுகிட்ட வாதிட்டு பயன் இல்லைன்னு நினைச்சு முதல் கொட்டை மௌனமா இருந்துச்சு. ஒரு நல்ல சுப முகூர்த்தத்துல அந்த முதல் மாங்கொட்டை பூமிக்குள்ள போச்சு. 2வது மாங்கொட்டையோ பூமிக்கு மேலேயே இருந்துகிட்டு அங்க போறவங்க வரவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு நிம்மதியா அங்கேயே இருந்துச்சு. இந்த மாங்கொட்டைக்கு அறிவே இல்ல, என்ன போல வாழ்க்கைய ரசிக்கிறதுக்கு அதுக்கு தெரியவே இல்ல. இப்படி தன்னை நினைச்சு அதுவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சேவல் தன்னோட கோழியோட அங்க உலா வந்துச்சு. இந்த மாங்கொட்டைய பார்த்துட்டு கோழி இப்படி சொல்லுச்சு, அடடா, அந்த விதைய பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு, எனக்கு அது வேணும். நீ கேட்டு தரமாட்டேன்னு சொல்லுவேனா? இப்படி சொல்லிட்டு அந்த 2வது மாங்கொட்டை பக்கத்துல போய் அதை கொத்த ஆரம்பிச்சுது. கூர்மையான மூக்கால கோழி கொத்துச்சு. அந்த விதைக்கு ஒரே நேரத்துல 100 சுத்தியலால அடி விழுந்த மாதிரி வலிச்சுது. அப்போ அந்த மாங்கொட்டை, அம்மா, ஐயோ, என்னால முடியலையே கடவுளே, இப்படி அலறிச்சு. அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால சேவல் தன்னோட கோழிய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அத பார்த்து அந்த மாங்கொட்டை, அப்படி பொழைச்சேன், அப்படி நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சு. அதுக்கப்புறம், வர்ண பகவானே, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா, இப்படி சொல்லிட்டு வெளியில இப்படி கஷ்டப்படுறத விட பூமிக்குள்ள போறதே ரொம்ப நல்லது, இப்படி நினைச்சுக்கிட்டு மண்ணுக்குள்ள போச்சு. மழை நல்லா பெஞ்சதுனால 2 விதைகளுமே மரமா முளைச்சு வளர்ந்துச்சு. முதல் மாங்கொட்டையிலிருந்து வந்த மரம் உயரமா கிளைகளை பரப்பி அடர்த்தியா வளர ஆரம்பிச்சுது. 2வது மரம், என்ன நண்பா, என்னை விட உயரமா வளர்ந்துகிட்டே போற, அப்படி கொஞ்சம் பொறாம கலந்த குரல்ல அது சொல்லுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நண்பா, உனக்கு முன்னாடியே நான் முளைச்சிட்டேன்ல, அதனாலதான் கொஞ்சம் உயரமா இருக்கேன், அப்படி ஒரு சின்ன சிரிப்போட சொல்லுச்சு. ஒருவேளை நமக்கு பிடிக்காதவங்களுக்கு நம்ம தர்ற பெரிய தண்டனை அந்த புன்னகை தானோ என்னவோ. இப்படி இருக்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி வந்து உயரமா வளர்ந்திருந்த அந்த முதல் மரத்தோட இலைகளை மென்று தின்னுச்சு. இத பார்த்து அந்த 2வது மரம் விழுந்து விழுந்து சிரிச்சுது. ரொம்ப ஆடுனியே. ஆனா அந்த முதல் மரம் எதுக்கும் பதில் பேசவே இல்ல. அந்த கேலிகளை மௌனமா சகிச்சுக்கிச்சு. கொஞ்ச காலம் கழிச்சு வருண பகவான் மறுபடியும் மழை பெய்ய வச்சாரு. அதனால அந்த முதல் மரம் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிச்சுது. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது மறுபடியும் துளிர்க்கிற அந்த புதிய நம்பிக்கை ரொம்பவும் அழகானதுல. வர்ணனோட உதவியால 2 மரங்களும் நல்லாவே வளர்ந்துச்சு. சூரியனும் ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. மரங்கள் நிழல் கொடுத்ததுனால பெரியவங்களும் குழந்தைங்களும் அங்க வந்து ஓய்வெடுத்தாங்க, நிம்மதியா காத்து வாங்கினாங்க. ஆஹா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, என்னால இத்தனை பேருக்கு நிழல் கொடுக்க முடியுது, எனக்கு அதுவே போதும், இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு முதல் மரம் ரொம்ப திருப்தியாச்சு. 2வது மரம் அதுக்கு அப்படியே எதிர்மறையா யோசிச்சுது. நான் இப்படி வெயில்ல காஞ்சுகிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் என் மடியில வந்து நிம்மதியா உட்காருவாங்களா? அப்படி யாரையும் அந்த மர நிழல்ல உட்காரவே விடல. உட்கார்ந்தா அவங்க மேல இலைகளை கொட்டுறது, நிழல் தராம கிளைகளை நகர்த்தி கொள்றது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அந்த முதல் மரத்துக்கு கீழேயே போய் உட்கார்ந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி அந்த 2 மரங்களும் பக்கத்து பக்கத்துல இருந்ததுனால 2ம் பேச ஆரம்பிச்சுது. முதல் மரம் இப்படி சொல்லுச்சு, நண்பா, ஒரு மரமா நம்மளால மனுஷ குலத்துக்கு ஏதாவது நன்மை கிடைக்கணும், அவங்களை இப்படி துன்புறுத்த கூடாது, நீ பண்றது சரியா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்படி நேரடியா கேட்டுச்சு. அதுக்கு 2வது மரம், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, இப்படி கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம சொல்லிடுச்சு.
இதனால முதல் மரம் மேற்கொண்டு எதுவும் பேசல. சில நாட்கள்ல மரத்துல மாம்பழங்கள் காய்க்க ஆரம்பிச்சது. சிறுவர்கள் அந்த பழத்துக்காக கற்களை எரிய ஆரம்பிச்சாங்க. கற்கள் படும்போது அந்த மரத்துக்கு ரொம்பவும் வலியா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் அந்த 2வது மரம் அமைதியா பாத்துட்டு இருந்துச்சு. அது அந்த முதல் மரத்துக்கிட்ட, நான் சொன்ன கேட்டியா? இப்ப பாத்தியா எவ்வளவு அடி வாங்க வேண்டியது இருக்குன்னு அப்படி கொஞ்சம் எகத்தாளமா சொல்லுச்சு. குழந்தை வந்து பால் குடிச்சா எந்த அம்மாவும் வருத்தப்பட மாட்டா. அப்படி அந்த முதல் மரம் மட்டும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட பதில் சொல்லுச்சு. இப்படி இருக்கும்போது அந்த முதல் மரத்துல பறவைகள் வந்து கூடு கட்டி தஞ்சம் புகுந்துச்சு. அங்க உணவு கிடைக்குங்கிற நம்பிக்கையா இருக்கலாம். மேலே பறவைகளோட கூடுகளோட, கீழே மக்கள் அப்புறம் குழந்தைங்களோட சத்தத்தோட அந்த இடம் எப்பவும் கலகலப்பா இருந்துச்சு. அப்பப்போ கிளைகள் மேல பறவைகளோட எச்சங்கள் விழுந்தாலும் அந்த மரம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. 2வது மரம் இப்படி சொல்லுச்சு. நண்பா, உன் மேல இருந்து ஏதோ ஒரு நாத்தம் வருது. இப்படிலாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் காய்களே காய்க்கல. இப்படி அது பண்ணினதுதான் சரிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுது. அப்போ முதல் மரம் அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. சில நாட்களுக்கு அப்புறமா ஊர் பெரியவர்களோட இன்னும் சிலர் அங்க வந்து உட்கார்ந்தாங்க. அப்போ ஊர் பெரியவர் இந்த மாதிரி சொன்னாரு. இந்த மரத்தையே நம்மளோட ஊர் பொதுவா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு எல்லாரும் கூட சரின்னு சம்மதம் தெரிவிச்சாங்க. மகிழ்ச்சியோட அந்த முதல் மரத்துக்கு அடியில மேடை ஒண்ணு கட்டுனாங்க. அந்த மரத்தை சுத்தி இருக்கிற இடத்த எல்லாரும் சேர்ந்து சுத்தப்படுத்தினாங்க. மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோட அந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்து நேரத்தை கழிச்சாங்க. ஆனா அந்த 2வது மரத்துக்கு பக்கத்துல யாருமே போல. கொஞ்ச நாட்கள்ல அந்த மரத்துக்கு மேல முள்செடிகள் வளர ஆரம்பிச்சுது. அதை சுத்தி குப்பைகளும் கூளங்களும் சேர ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாட்கள் கழிச்சு பலத்த மழை ஒண்ணு பெஞ்சுது. அப்போ எல்லாரும் ஓடி போய் முதல் மரத்துக்கு அடியில ஒதுங்குனாங்க. அந்த நிமிஷம் 2வது மரம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்கிறது தான் உண்மை. மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. இவ்ளோ கஷ்டமான நேரத்துல கூட யாருமே நம்மள நினைச்சு பாக்கலையே, நான் என்ன அவ்வளோ கெட்டவனா? அப்படி தனக்கு தானே கேட்டுச்சு. ஆனா அதுக்குள்ள நடக்க வேண்டிய தவறு நடந்துடுச்சு. அந்த மரம் சிந்தின கண்ணீர் மழையோட கரைஞ்சு போச்சு. அந்த மரம் ஏக்கத்தோட எல்லாரையும் பார்த்துச்சு. இந்த 2வது மரம், என்ன கண்டுக்க யாருமே இல்லையா? அப்படி தனக்கு தானே ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. கொஞ்ச நாட்கள்லயே மர வியாபாரம் செய்றவங்க வந்து ஊர் பெரியவரை சந்திச்சு அந்த மரத்தை கொடுக்கும்படி கேட்டாங்க. அதுல என்ன இருக்கு, எடுத்துக்கோங்க. அதுல இருந்து ஒரே ஒரு மரக்கட்டையை எடுத்து கோயிலுக்கு நிலவாசல் பண்ணிட்டு மிச்சத்தை நீங்களே எடுத்துக்கோங்க. இப்படி சொன்னாரு ஊர் பெரியவர். வியாபாரியும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாரு. உடனடியா அந்த மரத்தை வெட்டி வீழ்த்தினாங்க. முதல் மரம் வருத்தத்தோட பாத்துட்டு இருந்துச்சே தவிர அதனால எதுவுமே செய்ய முடியல. அந்த மரத்தை துண்டு துண்டா வெட்டி எடுத்துட்டு போனாங்க. அதுல ஒரு நல்ல மரக்கட்டையை தேர்ந்தெடுத்து கோயிலுக்கு நிலக்கதவா செஞ்சு கொடுத்தாங்க. கோயிலுக்கு வந்து போற பக்தர்கள் அதை மிதிச்சு உள்ள போனாங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருந்தேன் நண்பா, நீதான் கேக்கல. கஞ்சத்தனம் மனுஷனுக்கு இருந்தா அது பழக்கமாயிடும், அதுவே மரத்துக்கு இருந்தா அது நம்மள அழிச்சிடும். அப்படி மனசுல நினைச்சது முதல் மரம். சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரி மறுபடியும் பலத்த மழை பெஞ்சுது. மரத்துல இருந்த பறவைகள் எல்லாம் இலைகளோட மறைவுல ஒண்டிக்கிச்சு. மறுநாள் காலையில எல்லாம் வழக்கம் போல இருந்துச்சு. ஆனா வெட்டப்பட்ட அந்த 2வது மரத்து அடியில இருந்து ஒரு சின்ன தளிர் வர ஆரம்பிச்சுது. அத பார்த்து அந்த முதல் மரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. முன்னாடி சொன்னது மாதிரிதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது வரக்கூடிய ஒரு சின்ன தளிர், அது ரொம்ப அழகானது இல்லையா? இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, கஞ்சத்தனமும் சுயநலமும் நம்ம கிட்ட கெட்ட குணங்களை உருவாக்கி மொத்தமா நம்மள அழிச்சிடும். மத்தவங்களுக்கு உதவியாவும் உறுதுணையாவும் வாழ்றதுதான் உண்மையான ஆனந்தம். மதிப்பு தானா கிடைக்கும். நம்ம பண்ணின தப்ப உணர்ந்து மாறணும்னு முயற்சி பண்ணுனா வாழ்க்கையும் நமக்கு புதுசா ஆரம்பிக்கும். அருணாபுரம்னு ஒரு கிராமத்துல ராகவையா பார்வதி அம்மா தம்பதிகள் ஒரு புகழ் பெற்ற கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 3 மகன்கள். மூத்தவன் ரவி விவசாயத்தை தன்னோட உயிரா நினைக்கிறவன். அவனோட மனைவி சுதா. 2வது பையன் கோபி நகரத்துல அரசு ஊழியரா இருக்கான். அவனோட மனைவி வாணி. 3வது பையன் ஸ்ரீனு ஊர்லயே ஒரு மளிகை கடை நடத்திட்டு வரான். அவனோட மனைவி ரம்யா. இப்படி 3 குடும்பங்களும் ஒரே வீட்டுல ஒற்றுமையா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் அவங்கள ஒரு முன்மாதிரியான குடும்பமா நினைச்சாங்க. இருந்தாலும் காலப்போக்குல மருமகள்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுச்சு. அவங்களோட சம்பாத்தியம் அவங்களுக்கே வேணுங்கிற சுயநல எண்ணங்கள் அவங்களுக்குள்ள பிரிவினைய தூண்டுச்சு. ஒற்றுமையா இருந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிரிய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ராகவையா தன்னோட வீட்டு முன்னாடி இருக்கிற கட்டில்ல உட்கார்ந்து வானத்தை பார்த்தபடி பார்வதி அம்மா கிட்ட மனசு விட்டு பேச ஆரம்பிச்சாரு.
அடியே பார்வதி, ரவி வயல்ல இருந்து இன்னும் வரலையே. வானமும் மேகமூட்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு இந்த இடைப்பட்ட நாள்ல சரியா தூக்கம் கூட இல்ல. வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வயசுல அவன் இவ்ளோ கஷ்டப்படுறத பாக்கும்போது எனக்கு மனசே கேட்கலடி. வந்துருவாங்க. இன்னைக்கு வயல்ல களையெல்லாம் எடுத்து மருந்து தெளிக்கணும்னு காலையிலேயே அவசர அவசரமா போனான். சாம்பையாவையும் கூட கூட்டிட்டு போயிருக்கான்ல, அதனால தாமதமா வருவானா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலான்னு மருமகள்ங்க சமையல் கட்டுல சமையல் செஞ்சு வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே ரவி வயல்ல இருந்து அழுக்கு படிந்த உடைகளோட களைப்பா வந்தான். அதே நேரத்துல நகரத்துல இருந்து பேருந்துல கோபியும் கடைய பூட்டிட்டு ஸ்ரீனுவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. 3 சகோதரர்களும் வீட்ல உட்கார்ந்துருக்கும் போது உள்ள இருந்து வந்த ஸ்ரீனு தன்னோட மனக்குறைய வெளிப்படுத்தினான். அப்பா கிட்ட பேசுறதுக்காக பக்கத்துல வந்தான். அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இப்போ வியாபாரம் முன்ன மாதிரி இல்ல, போட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. விலைவாசியோ வானத்தை தொட்டு நிக்குது. நாம இப்படி எல்லாரும் ஒன்னா இருந்தா யாரோட தேவை என்ன, யாரோட சம்பாத்தியம் எங்க போகுதுன்னு எதுவுமே புரியல. என் கடையில இருந்து வர லாபம் எல்லாமே வீட்டு செலவுக்கே சரியா போயிடுதுப்பா. ஆமா ஸ்ரீனு, நானும் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட கவர்மெண்ட் வேலை மூலமா வர சம்பளம் கையில கிடைச்ச உடனேயே வாடகை, பொதுவான தேவைன்னு எல்லாத்துக்கும் செலவாயிடுது. நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா தனிப்பட்ட முறையில ₹1 கூட சேமிக்க முடியல. நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் கூட இல்லைன்னா எப்படி? அப்போ அங்க வந்த ஸ்ரீனுவோட மனைவி ரம்யா எல்லார்கிட்டயும் இப்படி சொன்னா. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். சுதா அக்காவும் ரவி மாமாவும் நாள் முழுக்க வயல்ல கஷ்டப்படுறாங்க தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்க கையில இருந்து ₹1 கூட பணமா நமக்கு தர்றதில்ல. அரிசி பருப்பு எல்லாமே வயல்ல இருந்து வந்தாலும் மத்த செலவு எல்லாம் எங்க 2 பேரோட சம்பாத்தியத்துல இருந்து தானே போகுது. இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? அது எங்களுக்கு பாரமால இருக்கு. அப்போ அங்க இருந்த கோபியோட மனைவி வாணி ரம்யா கிட்ட இப்படி சொன்னான். ஆமா ரம்யா, அவங்க சம்பாத்தியம் அவங்க கிட்ட இருந்தா பொறுப்பாவும் சிக்கனமாவும் செலவு செய்யலாம். இப்படி கூட்டா இருந்தா யாரு எவ்வளவு செலவு செய்யறாங்கன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க வழியா அவங்க பாத்துக்கிட்டாதான் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இத கேட்டதும் ரவியோட மனைவி சுதா கண்கள்ல கண்ணீரோட வாணி கிட்ட இந்த மாதிரி சொன்னா. என்ன வாணி, இதெல்லாம் ஒரு பேச்சு? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்னு தானே இவ்ளோ காலம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். வயல் வேலைகள்ல என் கணவர் படுற கஷ்டம் வெறும் தானியங்களுக்காக மட்டும்தானா? அந்த வயல்ல இருந்து வருமானத்துல தானே உங்க 2 பேரையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த நிலைமைக்கு அவர் ஆளாக்கியிருக்காரு. இப்போ நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அவரோட கஷ்டம் எல்லாம் மதிப்பில்லாம போயிடுச்சா? அண்ணி, பழைய காலத்து பிடிவாதம்லாம் இப்ப வேலைக்கு ஆகாது. அப்போ அப்பாவும் சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நாங்க எல்லாருமே சம்பாதிக்கிறோம். இப்போ காலம் மாறிடுச்சு, தேவைகள் மாறிடுச்சு. எங்களுக்கு எங்களோட சுதந்திரம் வேணும். எங்க உழைப்பு மேல எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கணும்னு நினைக்கிறோம். பிரிஞ்சு போறதுதான் எல்லாருக்கும் நல்லது. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ராகவையா அமைதியா கேட்டுட்டு இருந்தாரு. அவர் முகத்துல வேதனை இருந்தாலும் குரல்ல கம்பீரம் குறையல. ராகவையா எல்லாரையும் பார்த்து இப்படி சொன்னாரு. சரி, சண்டையிட்டு மன அமைதியை கெடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு பிரியணுங்கிறது அவ்வளோ உறுதியா இருந்தா நான் தடுக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன நிபந்தனை உண்டு. சொத்து பிரிப்பு நடக்கணும்னா அதுக்கு வழக்கறிஞர் வரணும், பத்திரங்கள் எல்லாம் தயார் பண்ணணும். அதுக்கு குறைஞ்சது 1 மாச காலமாவது ஆகும். அது வரைக்கும் நீங்க இந்த வீட்லயே இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாம தனித்தனியா வாழ்ந்து பாருங்க. அதாவது சமையல் அறையில 3 அடுப்புகள் இருக்கணும். உங்க உணவை நீங்க சமைச்சுக்கோங்க, உங்க செலவுகளை நீங்களே பாத்துக்கோங்க. 1 மாசத்துக்கு அப்புறமும் உங்களுடைய இந்த முடிவு மாறலன்னா அப்போ மகிழ்ச்சியா எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துடுறேன். அவர் சொன்னதை கேட்டு சகோதரர்களும் மருமகள்களும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கு சம்மதிச்சாங்க. அடுத்த நாள்ல இருந்தே அந்த வீட்ல பிரிவினைகள் தெரிய ஆரம்பிச்சது. சமையல் அறையில 3 அடுப்புகள் இருந்துச்சு. பார்வதி அம்மா ஒரு மூலையில உட்கார்ந்து வெறுமைய பார்த்தபடி கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்க. மருமகள்கள் 3 பேரும் அவங்க சமையல் பாத்திரங்களை அடுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம சமைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல சிரிப்புலியால நிறைஞ்ச அந்த வீடு இப்போ வெறும் பாத்திரங்களோட சத்தத்தோட நிசப்தமா மாறிச்சு. இப்படியே நாள் கடந்துச்சு. முதல் வாரம் எப்படியோ புது உற்சாகத்தோட கழிஞ்சுது. ஆனா 2வது வாரத்துல இருந்து உண்மையான கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சுது. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாயங்காலம் கோபியோட அறையில வாணி கோபி கிட்ட இப்படி சொன்னா. என்னங்க, அதிகமா வேலை பார்த்து எனக்கு கடுமையான தலைவலி இருக்கு. ஆனா என்னால சமைக்காம இருக்க முடியாதுல்ல. பல மணி நேரம் சமையல் கட்டுல தனியா கிடந்து தவிக்கிறது நரகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி சுதா அக்கா பாதி வேலையை முடிச்சிருவாங்க.
அத்தை காய்கறி நறுக்கி கொடுப்பாங்க. நான் நிம்மதியா சின்ன சின்ன வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப காய்கறி நறுக்கிறதுல இருந்து பாத்திரம் கழுவுறது வர எல்லாமே நானே பாத்துக்க வேண்டியதா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கு. வேற வழி இல்ல வாணி, நம்ம விரும்பின சுதந்திரம் இதுதானே. எனக்கும் இன்னைக்கு வெளியில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னு தான் இருக்கு. ஆனா செலவுகளை சமாளிக்க முடியாதுங்கிறதுனால அமைதியா இருக்கேன். தனியா இருக்கிறதுனா பொறுப்புகளையும் தனியாவே சுமக்கணுங்கிறது இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஸ்ரீனுவோட அறையில கூட இதே மாதிரியான ஒரு விவாதம் தான் போயிட்டு இருந்துச்சு. ஏங்க, இந்த 10 நாட்கள்லயே பால் செலவு, எண்ணெய் செலவு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா நம்ம கணக்க தாண்டி போகுது. நம்ம சேர்ந்து இருந்த போது இவ்ளோ பெரிய தொகையை நம்ம கட்டினது இல்லைல்ல. அது மட்டும் இல்லாம வேலைக்காரி 3 பேருக்கும் தனித்தனியா பெருக்கணும், பாத்திரம் கழுவணுங்கிறதுனால சம்பளத்தை 3 மடங்கு அதிகமா கேக்குறா. இந்த மளிகை பொருட்கள் எல்லாம் தனித்தனியா வாங்கினா எதுவும் கட்டுப்படி ஆகலங்க. ஆமா ரம்யா, நான் கூட கவனிச்சேன்தான். மொத்தமா வாங்கும்போது இருந்த சலுகை பிரிஞ்சப்புறம் இல்ல. அன்றாட தேவைகளுக்கு கூட கணக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் போக கடைக்கு தினமும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. நானே வந்துட்டு போனா நேரம் ரொம்ப வீணாகுது. அதனால வியாபாரமும் கெட்டு போகுது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி எதிர்பாராத விதமா இயற்கை சீற்றம் அடைஞ்சு ஊர்ல மழை பெய்ய ஆரம்பிச்சுது. இடி மின்னலோட மழை வெளுத்து வாங்குச்சு. மரங்கள் வேரோட சாஞ்சுது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருள் சூழ்ந்தது. அந்த நேரத்துல ரவி பதற்றத்தோட வயலுக்கு போக தயாரானான். அப்பா, காத்தோட வேகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. களத்துல காய போட்ட 100கணக்கான நெல் மூட்டை அப்படியே கிடக்கு. இப்போ மழையில நனைஞ்சிடுச்சுன்னா இந்த மொத்த வருஷ உழைப்பும் வீணா போயிடும்பா. நெல்மணிகள் முளைக்க ஆரம்பிச்சுட்டா நமக்கு 1 ரூபா கூட கிடைக்காதுப்பா. ஐயோ, மழையில நீ ஒருத்த மட்டும் என்னடா பண்ண முடியும்? உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்திக்காத. அப்போ ரவி கிளம்பிட்டு இருக்கும்போது அறையில இருந்து கோபியும் ஸ்ரீனுவும் வெளியில வந்தாங்க. அந்த பெரிய மழையோட இரைச்சலும் மின்னலோட ஒளியும் அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயத்தை கொடுத்துச்சு. அண்ணன் மட்டும் அந்த இருட்டுல அந்த ஆபத்தான மழையில போறத பார்த்த போது அவங்க மனசாட்சி சும்மா இருக்கல. ரத்த பாசம் அவங்கள அசைச்சு பார்த்தது. அண்ணா நில்லு, நீ தனியா போறது சரியா வராது. அந்த தானியம் நம்ம எல்லாரோட உழைப்பு, நம்ம எல்லாரோட சொத்து. நானும் வரேன்னா 2 பேரும் சேர்ந்து போய் தார்பாலின் போத்திட்டு வரலாம். நில்லுங்க நில்லுங்க, நானும் வரேன். 3 பேரும் போனா வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு வரலாம்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம். சீக்கிரம் கிளம்புங்க, போயிட்டு வந்துடலாம். அப்படி அந்த 3 சகோதரர்களும் அந்த அடர் இருட்டுல கொற்ற மழையில நனைஞ்சபடி வயலுக்கு ஓடுனாங்க. வேக வேகமா போய் தானியங்களுக்கு தார்பாலின் போத்துனாங்க. ஒன்னா சேர்ந்து நெல் குவியலை காப்பாத்துனாங்க. கஷ்டம் வரும்போது துணையா இருக்கிறது தம்பிங்க தானு ரவிக்கும், அண்ணனோட அரவணைப்பு எவ்வளோ தைரியத்தை தருதுன்னு தம்பிங்களுக்கும் அந்த தருணத்துல புரிஞ்சுது. அந்த இரவு கடந்து அடுத்த நாள் காலையும் ஆச்சு. எதிர்பாராத விதமா ராகவையாவுக்கு திடீர்னு கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டுச்சு. மூச்சு கூட விட முடியாம சிரமப்பட்டு மயங்கி விழுந்துட்டாரு. பார்வதி அம்மா சத்தமா கூப்பிட்டாங்க. டேய் ரவி, கோபி, சீனு, சீக்கிரமா வாங்கடா. உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கடா, மயங்கி விழுந்துட்டாருடா. அதை கேட்டு எல்லாரும் ஓடோடி வந்தாங்க. கோபி, ஸ்ரீனு, சீக்கிரமா வண்டியை எடு. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம அப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். சுதா, நீ தைரியமா இருந்து அம்மாவை பாத்துக்கோ. நாங்க போயிட்டு என்ன விஷயம்னு உனக்கு சொல்றோம். 3 பேரும் அவங்க அப்பாவை மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. அண்ணன், அப்பாவுக்கு இப்படி ஆறதுக்கு நம்ம தான் முக்கியமான காரணம். சொத்தை பிரிக்கணும், பிரிஞ்சு போகணும்னு நம்ம போட்ட சண்டை தான் மன ரீதியா அவரை இவ்வளவு பாதிச்சிருச்சு. நம்ம சுயநலமா யோசிச்சு அவரோட உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்திட்டோன்னு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா அண்ணன், மருத்துவமனையில நிறைய பணம் கட்ட சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. நீயும் கோபி அண்ணாவும் உடனே ஏற்பாடு செஞ்சதுனாலதான் சிகிச்சையா ஆரம்பிச்சுது. ஒருவேளை நம்ம பிரிஞ்சிருந்தா இந்த இக்கட்டான நேரத்துல நம்ம தனியா என்ன செஞ்சிருக்க முடியும்? மனுஷ வாழ்க்கை எவ்வளவு பலவீனமானது, துணை எவ்வளவு அவசியங்கிறது இப்ப புரியுதுண்ணா. அப்போ மருத்துவமனைக்கு பார்வதி அம்மாவும் 3 மருமகள்களும் வந்தாங்க. அங்க அவங்களுக்குள்ள இருந்த அன்பு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விட ஆரம்பிச்சுது. அத்தை, எங்களை மன்னிச்சிடுங்க. சுயநலத்துக்காகவும் சுகத்துக்காகவும் நாங்க செஞ்ச அந்த பிரிவின முயற்சி எங்களுக்கே எதிரா திரும்பிடுச்சு. தனியா இருக்கிறதுனால எங்களுக்கு எதுவும் மிஞ்சறதில்ல. அது போக சமையல் அறையில தனிமையும் மனசுல பயமும் தான் அதிகரிக்குது. இந்த அடுப்புகள் எங்களை பிரிச்சதே தவிர சந்தோஷத்தை தரல. ஆமாத்த, இந்த 2 நாள் மாமாவுக்காக இவங்க பட்ட தவிப்பையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிட்ட தைரியத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு ஞானோதயம் வந்துச்சு. உண்மையான பலம் பணத்துல இல்ல, எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஒரே வீட்ல தான் இருக்கு. இனிமே எங்களுக்குள்ள என்னோடது உன்னோடதுன்னு எந்த பாகுபாடும் இருக்காது.
இப்படி அவங்க நினைக்கும் போதே 2 நாட்களும் கடந்து ராகவையா குணமடைஞ்சு சீரான உடல்நிலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. அவர் கட்டல்ல படுத்துட்டு இருக்கும்போது மொத்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அவரோட அறைக்கு வந்து தலை குனிஞ்சு நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ராகவையா ஒரு தடவை பார்த்தாரு. ராகவையா ரொம்ப களைப்போட, ரவி, அந்த வழக்கறிஞரை வர சொன்னியாப்பா? பத்திரங்கள் எல்லாம் தயாராயிடுச்சா? என் வாழ்க்கை எப்ப வேணா முடிஞ்சு போகலாம்ப்பா. என்னோட கடைசி ஆசை நீங்க நிம்மதியா அவங்க பங்குகளை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா பிரிஞ்சு போறதுதான். பத்திரங்கள் தயாராயிடுச்சுன்னா அதுல கையெழுத்து போட்டு கொடுக்கறேன். ரவி கண்ணீரோட, வேண்டாம்ப்பா, எந்த வழக்கறிஞரும் வேண்டாம், எந்த பிரிவினையும் எங்களுக்குள்ள வேண்டவே வேண்டாம். எனக்கு இந்த சொத்துக்களை விட என்னோட தம்பிங்களும் அவங்களோட அன்பும் நம்ம குடும்ப கௌரவம் தான் முக்கியம். நாங்க செஞ்ச தவறுக்காக எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. ஆமாப்பா, இந்த மாசம் முடியறதுக்கு முன்னாடியே நாங்க ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டோம். பிரிஞ்ச கிளை காஞ்சு போகுமே தவிர துளிர் வராது. மனுஷனுக்கு மனுஷன் துணை இல்லைன்னா எவ்வளோ செல்வம் இருந்தாலும் அது சூன்யத்துக்கு சமம்னு புரிஞ்சிடுச்சு. அப்படி ஒரு வாழ்க்கை தேவையே இல்லைன்னு புரிஞ்சிடுச்சு. சமையல் அறையில இருந்த 3 அடுப்புகளையும் நாங்க அணைச்சிட்டோம்ப்பா. இனிமே இந்த வீட்டுல ஒரே ஒரு அடுப்பு தான் எரியும், ஒரே ஒரு சிரிப்பொலி தான் கேட்கும். நாங்க எல்லாரும் மறுபடியும் உங்க நிழல்ல உங்க வழிகாட்டுதல்லையே இருக்க விருப்பப்படுறோம். எங்களுக்குள்ள இருந்த சின்ன விரிசலை நிரந்தரமா நாங்க தொடச்சு தூர போட்டுட்டோம். அப்படி அவங்க சொன்னதும் ராகவையா பார்வதி அம்மாவோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அவங்க முகத்துல மறுபடியும் பழைய பொலிவு வந்தது. மருமகள்கள் 3 பேரும் உற்சாகமா சமையல் அறைக்கு போய் பாட்டு பாடிக்கிட்டே சேர்ந்து மணக்க மணக்க சாப்பாடு சமைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பசுமையான அருணாபுரம் கிராமத்துல மீண்டும் ராகவையாவோட குடும்பம் கூட்டு குடும்பங்கிற சொல்லுக்கு சான்றா ஒரு முன்மாதிரியா திகழ்ந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா, பிரிஞ்சு போனா மதிப்பு இருக்காது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. சொத்துக்களையும் பணத்தையும் பங்கிட்டுக்கலாமே தவிர பாசத்தையும் அன்பையும் பங்கிடவே முடியாது. அந்த அன்பும் பாசமும் தான் மனுஷனுக்கு அரணா நிக்கும். கஷ்ட காலத்துல நமக்கு துணையா நிக்கிறது நம்ம குடும்பம் மட்டும்தான்.